ஹரஹர சங்கர மகாதேவ. திருச்சிற்றம்பலம். ரிஷப ராசி ஆகஸ்ட் மாதம் 2024 ரிஷப ராசிக்கான மாத பலனை இப்போ பார்ப்போம். சரிங்களா? திரும்ப சொல்கிறேன். ரிஷப ராசி ஆகஸ்ட் மாதம் 2024க்கான ராசி பலன். ஐயா, இந்த மாதம் நீங்கள் ரொம்ப 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 கவனமுடன் இருக்கணும். அதாவது 3வது வாரம், குறிப்பாக சொல்லப்போனால் ரிஷப ராசி 15, 16, 17, 18 தேதிகளில், அதாவது 3வது வாரம், ஆகஸ்ட் மாதம் 3வது வாரம் கொஞ்சம் கவனமுடன் இருங்க. எல்லா விஷயத்துக்குமே பொதுவாக. சரிங்களா? ரொம்ப பயம்புத்த விரும்பலை, அதனால் கவனமுடன் இருங்க. சரிங்களா? சரி, விஷயத்துக்கு வருவோம். ரிஷப ராசிக்காரர்கள் இந்த மாதம் சனி கிரகம் தனது சொந்த ராசியில் 10ஆம் வீட்டில் வக்கர நிலையில் இருப்பதால் கடினமாக உழைக்க முடியும். இதன் காரணமாக உங்கள் உடல்நலம் பலவீனமடையலாம் மற்றும் நீங்கள் சோர்வாக கூடும். உங்கள் வேலை அற்புதமாக இருந்தாலும் உங்களை சுற்றி உள்ளவர்கள் ஆச்சரியப்படும் வண்ணம் மற்றும் மூத்தவர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி அடையும் இருந்தாலும் உங்களுக்கு உடல்நிலை கெடும். சரிங்களா? அதனால் கொஞ்சம் கவனமுடன் இருங்க. அவங்க இவங்களை ஏற்றி விட்றாங்க, இவங்களை ஏற்றி விட்றாங்கன்னு சொல்லி வேலையில் ரொம்ப இழுத்து போட்டு செஞ்சுக்கிட்டு உடல் நலத்தை கெடுத்துக்காதீங்க. சரிங்களா? நீங்கள் நம்பாத அளவுக்கு கடினமாக வேலைகளை செய்வீங்க. சரியா? 7வது வீடான செவ்வாய் கிரகத்தின் அதிபதி உங்கள் ஜாதகத்தின் முதல் வீட்டில் இருந்து 7வது வீட்டில் பார்ப்பார். குரு கிரகம் இந்த மாதம் முழுவதும் 7வது வீட்டை பார்ப்பதால் உங்கள் வணிகத்தில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு, அதாவது வருமானம் அதிகரிப்பு, பொருள் அதிகரிப்பு, முன்னேற்றத்துக்கான நிலைமைகள் உருவாகக்கூடும். உங்கள் திட்டங்கள் நிறைவேறும். இதன் மூலம் உங்கள் நம்பிக்கை அதிகரிக்கும். இந்த மாதம் முழுவதும் கேது கிரகம் 5ஆம் வீட்டில் நீடிப்பதால் ரிஷப ராசி மாணவர்கள் படிப்பில் ஏற்ற தாழ்வுகளை சந்திக்க நேரிடும். ஆனால் குரு கிரகம் மாதம் முழுவதும் 5ஆம் வீட்டில் அமர்ந்து முதல் வீட்டில் அமர்ந்திருப்பது நல்ல விஷயம். இது அறிவை பெறுவதற்கான உங்கள் ஆர்வத்தை கூட்டும். சரிங்களா? நீங்கள் ஒரு நல்ல ஆசிரியர் அல்லது வழிகாட்டி, அவர்களுடைய ஆதரவை கேட்டு வாங்குங்க. வெட்கமே படாதீங்க. ஒரு நல்ல ஆசிரியருடைய அல்லது வழிகாட்டியுடைய ஆதரவு எல்லா விஷயத்துக்குமே இந்த மாதம் ஒரு கைட் வச்சுக்கிட்டே தான் நல்லது. சரிங்களா? அப்புறம் உங்கள் படிப்பு, அதாவது மாணவர்களுக்கு உங்கள் படிப்பு நன்றாக இருக்கும். சரியா? ஏற்ற இறக்கம் இருக்கும். ஆனால் மற்ற மாதங்களோட இந்த மாதம் கொஞ்சம் கவனத்தோடு இருப்பீங்க. 2ஆம் வீட்டின் அதிபதியான புதன் உங்கள் ஜாதகத்தின் 4வது வீட்டில் சுக்கிரனுடன் சேர்ந்து நீடிப்பதால் வீட்டில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவும். பரஸ்பர அன்பு மற்றும் சகோதரத்துவ உணர்வுகள் மேலோங்கும். குடும்பத்தில் உள்ளவர்களிடையே அன்பு அதிகரிக்கும். புதிய வாகனம் வாங்கலாம் அல்லது வாங்க முயற்சி செய்யலாம். சொத்து யோகம் ஒருவருக்கு உண்டாகும், இல்லையென்றால் அதற்கான வழிகாட்டுதல் உருவாகும். அது மட்டுமின்றி உங்கள் வீட்டிற்குள் சில சுப வேலைகள் அல்லது ஒரு செயல்பாடு ஏற்படலாம் அல்லது அதற்கான பேச்சுவார்த்தை நடக்கலாம். இதன் காரணமாக உங்கள் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அனுபவிப்பீங்க. உங்கள் ஜாதகத்தின் 5வது வீட்டில் கேது கிரகம் இருப்பதால் நீங்கள் ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்வதில் சிரமம் ஏற்படும். உங்கள் உறவின் கண்ணியத்தை கெடுக்கும் என்பதால் உங்கள் உறவுக்கு இடையே தவறான புரிதல் வர வேண்டாம். அதனால் உங்கள் மனைவியை நீங்கள் நேசித்தால் நீங்கள் அவர்களை நம்ப வேண்டும். சரிங்களா? முதல்ல நம்புங்க எல்லா விஷயத்துலையுமே. அது மனைவியாக இருக்கட்டும், காதலியாக இருக்கட்டும். சரியா? உங்களுடைய நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பில் எந்த விதமான தவறான புரிதலையும் தவிர்க்கவும். ஏனெனில் அந்த ரிலேஷன்ஷிப் உறவில் உள்ள கண்ணியத்தை கெடுக்கும். இந்த மாதம் முழுவதும் 7வது வீட்டில் குரு மற்றும் செவ்வாய் இணைந்த செல்வாக்கு இருக்கும் மற்றும் சனியும் 7வது வீட்டில் பார்வையும் செலுத்துவார். இது உறவில் திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் அல்லது கொந்தளிப்பை ஏற்படுத்தும். உறவில் பொதுவான நேரம் கெடுக்கப்பட வேண்டும். ஸோ அதனால் அந்த ரிலேஷன்ஷிப்புக்காக நேரம் கொடுங்க, அதை கெடுத்துறாதீங்க. சரிங்களா? அப்புறம் ஒருவருக்கு ஒருவர் தேவைகளை சரியாக புரிந்து கொள்ளுங்க மற்றும் உங்களுக்கு திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சியான தருணங்களை ஏற்படுத்தும். புதுசாக கல்யாணம் ஆகிறவங்களுக்கு மகிழ்ச்சியான தருணங்கள் வரும், மகிழ்ச்சியான. சரியா? அதில் மாற்றம் இல்லை. இருந்தாலும் ஒரு 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 நெருக்கமான அந்யோன்யமான உறவுகள் வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேள்விக்குறி தான். சரியா?
ஸோ இப்படியும் இருக்கும், இப்படி இருக்கும், என்னடா போட்டு குழப்புறேன்னே நினைக்காதீங்க. இந்த மாதம் ஃபுல்லாக உங்களுக்கு குழப்படியான மாதம் தான். சரியா? அப்புறமா உங்களுக்கு தேவையான பணமும் பொருளும் சமயத்துக்கு கிடைக்கும். 12ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கும் வக்ரசனி செலவுகளை கட்டுக்குள் வைத்திருக்க உதவுவார். மேலும் வருமானத்தை சரியான முறையில் பயன்படுத்துங்க. இது ஜாதகக்காரர்களுக்கான நன்மை பயக்கும். சரி, தங்கள் பணத்தை ஆடம்பர பொருட்கள், வீட்டு அலங்காரம் மற்றும் அதற்கு தேவையான வீட்டு தேவைகளுக்காக செலவிடுவீங்க. உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் 4வது வீட்டில் தங்கி சனியின் பார்வை இருப்பதால் அவ்வப்போது சிறு சிறு குடும்பத்தில் பிரச்சனைகளை சந்தித்து நேரத்தை செலவிட வேண்டி வரும். அதே மாதிரி கடந்த ஏப்ரல் 16 முதல் சூரியன் சுக்கிரனுடன் இருப்பதால் உடல் ரீதியாக சில பிரச்சனைகள் ஏற்படலாம். ஏனெனில் இது போன்ற சூழ்நிலைகளில் ராசி அதிபதி சுக்கிரன் மற்றும் சூரியனின் செல்வாக்கு கீழ் வரக்கூடும் மற்றும் செவ்வாயின் தாக்கத்தால் பாதிக்கப்படலாம். சரியா? ஆகையால் பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை கழுத்தில் ஸ்படிக மாலை அல்லது நெக்லஸ் அணிஞ்சிக்கிடுங்க. சரிங்களா? அது உங்களுக்கு பல வகையில் நன்மையை கூட்டும். சரியா? திரும்ப சொல்கிறேன், ரிஷப ராசிக்காரர்களுக்கு 3வது வாரம், இந்த ஆகஸ்ட் மாதம் 3வது வாரம், குறிப்பாக 15, 16, 17, 18 தேதிகளில் ரொம்ப 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 கவனமுடன் இருங்க. அதிக திடீர் பயணம், தேவையில்லாத செலவினங்கள், யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து போடுறது, இதெல்லாம் வேண்டாம். சரியா? சொன்னால் கேளுங்க, அப்புறம் புலம்பாதீங்க. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா, உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வம், குலதெய்வங்கள் கோயில்களுக்கு சென்று இறைவனுடன் பேசுங்க. சரியா? இந்த ஆன்மீக விஷயங்களுக்கு, ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்களுக்கு உங்களால் இயன்ற நன்கொடை அளிங்க. சரியா? அது நிறைய உங்களுடைய கர்மாவை சரி கட்டும். உங்களால் உங்கள் மனசுக்குன்னு ஒரு நன்கொடை தோணும், இது செய்யலாம், இதை பண்ணலாம், அது எது வேணா இருக்கட்டும். நன்கொடைன்ற பட்சம் காசு, பணம், பொருள், உணவு, எது வேணா இருக்கட்டும். சரிங்களா? அந்த நல்ல குடை, நன்கொடைனா பணம் மட்டும் கிடையாது, அந்த நல்ல உள்ளத்தோடு நன்கொடைகள் வழங்குங்க. சரி, அது காசு பணமாக இருக்கட்டும், பொருளாக இருக்கட்டும், உணவாக இருக்கட்டும். சரியா? அது உங்களுடைய நிச்சயமாக கர்மாவை போக்கும். சரியா? ஆன்மீகத்துக்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் உதவுங்க. பொருளாகவோ பணமாகவோ உடல் உழைப்பாகவோ கொடுத்து உதவுங்க, நன்மை பயக்கும். சரியா? ஆகையால் ரிஷபராசிக்காரர்கள் கவலைப்பட தேவையில்லை, கவனத்துடன் இருங்கன்னு தான் சொல்கிறோம். சரியா? ஸோ இறைவன் உங்களோடு இருப்பார், எதற்கும் கவலை வேண்டாம். சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி கடவுள் உங்களுக்கு தேவையானதை, பொன் பொருள் எல்லாமே கொடுப்பார். எதற்கும் கவலைப்படாதீங்க. இந்த பிரபஞ்சம், திரும்ப சொல்கிறேன், இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு எல்லா வகையிலும் துணை இருக்கும். நீங்கள் வணங்கும் இறைவன் உங்கள் இரு கரம் பற்றி நல்வழிப்படுத்துவான். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நல்லதே நடக்கட்டும். நாராயணா.